ஹாய் ஹலோ எவரிவன் வெல்கம் டு லைசஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா கறிச்சுண்டக்காய் வத்த குழம்பு தான் பண்ண போகிறோம். பச்சை சுண்டக்காய் இருக்கு இல்லையா, கசக்காத சுண்டக்காய். எங்கள் ஊர் பக்கத்து கசக்கிற சுண்டக்காயே கிடைக்கும். அதில் தான் நாங்கள் சுண்ட வத்தல் போடுவோம். அதை குழம்பு வைப்போம். சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் என்ன, அந்த சுண்டக்காய் கிடைக்கவே மாட்டேங்குது. எப்போவுமே கிடைக்காது. இந்த கசக்காத சுண்டக்கான்னு சொல்லிட்டு கறி சுண்டக்காய் வைக்கும் இல்லையா, அதுதான் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அதுதான் வச்சாங்கன்னு வேறு வழி இல்லை. அந்த சுண்டக்காய் வத்த குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எதுக்கு தேவையில்லாமல் இன்னொரு கடாய் வச்சு வத்தல்லாம் வறுத்துட்ருக்கணும், இதிலே வத்தல் வறுத்துட்டு அந்த எண்ணெயிலே அப்படியே கொஞ்சமாக அப்படியே வத்த குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வத்தல்லாம் வறுத்து வச்சுக்கலாம். நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வத்த குழம்பு வச்சுக்கலாம். இப்போ அது வத்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வத்தல் அப்பளம் இதெல்லாம் இருந்தால் தானே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வத்தெல்லாம் எடுத்து தனியாக வறுத்து வச்சுட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதை தாளித்து எடுத்துட்டேன். அப்புறம் அதே கடாயில் நல்லெண்ணெய், வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் எப்போவுமே ஊற்றணும். வத்த குழம்பு இருந்தாலும் சரி, புளிக்குழம்பு இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது தான் அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ 100 நல்லெண்ணெய் எடுத்துட்டேன். அதில் கறிச்சுண்டைக்காயை நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா கழுவிட்டு கீரி வச்சுருக்கேன். அதாவது 2ஆக கட் பண்ணாமல் அப்படி சும்மா லைட்டாக கீரி மட்டும் எடுத்துருக்கேன். உள்ளே போய் அந்த உப்பு புளி காரம்லாம் சாரணும் இல்லையா, ஸோ அப்படியே லைட்டாக கீரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம்லாம் உரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சுண்டைக்காயும் பூண்டையும் போட்டு ஒரு 60% 70% வர வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதிலே நல்லா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், பெருங்காயம் 3 போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான காரத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்டோன்னா சூப்பரான கறிச்சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிரும். நான் எப்போவுமே இந்த டீஸ்பூனில், இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா, இதில் இந்த மாதிரி அதில் நிறையா எடுக்க மாட்டேன், ஒரு 3/4 ஸ்பூன் எடுப்பேன், அவ்வளோதான். அதான் எங்கள் இதுக்கு கரெக்டாக இருக்கும். லெவல் கரெக்டாக இருக்கும் காரம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிளகாத்தூளை போட்டு நல்லா 4 தடவை 5 தடவை நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா புளி கரைச்சி ஊற்றினா தான் வத்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே எடுத்தோன்னா அதை மிளகாத்தூளை போட்டுட்டு புளியும் காய்ச்சி உடனே ஊற்றிட்டோம்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா ஒரு 30 செகண்ட்ஸாவது நல்லா அப்படி கிளறி விட்டுட்டு மிளகாத்தூள் போட்டு கிளறிட்டு, அதுக்கப்புறமா தேவையான அளவு புளி கரைச்சி ஊற்றிட்டு, இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான கறிச்சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் சாதம்னு ரெடி ஆயிடுச்சு. வத்தல் வறுத்து வச்சாச்சு. ஸோ சாப்பிடுவாங்க எல்லோரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.